அத்தியாயம் 71 மர்மம் நிறைந்த இடம். கருங்கல் போன்ற அரக்கர்களை விட்டு வெளியேறிய பிறகு கபிலன் நிற்காமல் நேரடியாக மிகப்பெரிய தங்க சிலுவை அடையாளத்தை நோக்கி ஓடத் தொடங்கினான். அவ்வப்போது அவருக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பியா அவனை ஒரு விசித்திரமான பார்வை பார்ப்பார். ஆனால் கபிலன் அதைக் கண்டுகொள்ளாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். அவள் ஏன் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஏனென்றால் அவன் அந்தக் கருங்கற்களை எடுக்கவில்லை. உண்மையில் அந்தக் கற்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன என்பது பற்றி கபிலனுக்கு ஒரு யோசனை இருந்தது. ஒரே இடத்தில் இவ்வளவு அதிகமாக காண்பேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அகாடமி அனைவருக்கும் கோபுரத்தைப் பற்றிய பல தகவல்களை தருகிறது. மேலும் தனது வகுப்புகளில் ஒன்றில் பேராசிரியர் அருந்ததி அந்தக் கற்களைப் பற்றி குறிப்பிட்டார். அவை கோபுரத்திற்குள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிறப்பு டெலிபோர்டேஷன் கற்கள். ஒரே இடத்தில் ஒரு பெரிய கருப்பு கற்களைக் கண்ட பிறகு எந்தவொரு ஆபத்தான சூழ்நிலையிலும் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கபிலன் சிலவற்றை எடுக்க ஆசைப்பட்டார். ஆனால் சில கற்களால் தன்னையோ அல்லது பியாவையோ ஆபத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஒரு -C தர அசுரனை ஏமாற்றுவது பரவாயில்லை. ஆனால் ஒரே இடத்தில் 3C தர அசுரன் இருந்தபோது அவனால் கூட எதையும் செய்ய துணிய முடியவில்லை. அவன் புதிதாக பெற்ற இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் திறனை பயன்படுத்தி 1 அல்லது 2 கற்களை எடுக்கலாம் என்று யோசித்தான். ஆனால் இப்போது அவரது டெலிபோர்டேஷன் ஆற்றல் மிகவும் குறைவாக இருந்தது. மேலும் அவன் தனது முழு மானா சக்தியையும் சோர்வடையச் செய்வதற்கு முன்பு அந்த திறமையை 1 அல்லது 2 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதனால்தான் ஒரு கல்லை எடுக்க முயற்சித்த உடனேயே -C தர அசுரர்கள் அனைவரும் அவனை துரத்தத் தொடங்கியிருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அந்தக் கற்களைப் பற்றி யோசித்தபோது கபிலன் பெருமூச்சு விட்டான். என்ன ஒரு பரிதாபம்! அவன் ஓடிக்கொண்டிருக்கும்போது அவரது கால்களுக்கு கீழே உள்ள தரை லேசாக அசைந்தது. அவன் பியாவை பார்த்தான். ஆனால் அவள் தலையை ஆட்டினாள். அவர்களைச் சுற்றி எதுவும் இல்லை என்பதைக் குறிக்கிறாள். குழப்பமான முகபாவத்துடன் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க கபிலன் அவசரமாக அருகிலுள்ள மரத்தின் மீது ஏறினார். பியாவும் தெளிவான வானத்தை நோக்கி மேல்நோக்கி பறந்தாள். இருவரும் கண்களைச் சுருக்கி சுற்றிப் பார்த்தார்கள். ஆனால் சில நிமிடங்கள் சுற்றிப் பார்த்த பிறகும் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. மறுபுறம் நடுக்கத்தின் தீவிரம் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. கபிலன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பியாவை நோக்கி சைகை காட்ட இருவரும் சத்தங்களுக்கு எதிர் திசையில் நகரத் தொடங்கினர். எந்தவொரு ஆபத்திலிருந்தும் அவர்கள் விலகியிருப்பது நல்லது. கபிலன் ஓடிக்கொண்டிருந்தபோது 30 நிமிடங்களுக்குப் பிறகு அந்த நடுக்கம் திடீரென மறைந்துவிட்டது. சத்தங்கள் வரும் இடத்தை நோக்கி பார்த்தான். ஆனால் எதையும் பார்க்க முடியவில்லை. திடீரென்று அவரது இடது காதைச் சுற்றியிருந்த காதணி வெள்ளை ஒளியால் மின்னியது. கபிலனின் முன் இருந்த காட்சி மாறியது. தெளிவாக காலியாக இருந்த நீலவானம் திடீரென்று மேலிருந்து ஒரு பெரிய ஒளித்தூண் இறங்குவதைக் காட்டியது. கபிலன் தூணை பார்த்தபோது கண்கள் விரிந்தன. அவரது ஆச்சரியமான பார்வைக்கு முன்னால் தூள் வெள்ளை துகள்களாக உடைந்து மெல்லிய காற்றில் மறைந்தது. என்ன இது? பியாவின் குழப்பமான குரல் அவன் தலைக்குள் ஒலிப்பதற்குள் அவன் திகைத்து போய் மனதிற்குள் முணுமுணுத்தான். என்ன ஆச்சு? கபிலன் காதணியை தன் காதில் இறுகப் பற்றிக் கொண்டான். இப்போதுதான் இந்த காதணிக்கும் தான் பார்த்த ஒளித்தூணுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதை உணர்ந்தான். அவன் பியாவை குழப்பமான முகபாவத்துடன் பார்த்தான். அவள் எதையும் பார்க்கவில்லை என்று தோன்றியது. தலையை ஆட்டிய பிறகு கபிலன் பெருமூச்சு விட்டான். அது ஒண்ணுமில்ல, போகலாம். உண்மையில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. ஒரு நொடி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் மேலிருந்து அனைவரையும் பார்ப்பது போல் உணர்ந்தான். அது ஒரு கணம்தான். ஆனால் அந்த இருப்பு தன்னை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதை கபிலன் உணர்ந்தான். அந்த உணர்வு மிகவும் ஆபத்தானது மட்டுமல்ல, அது கம்பீரமானதும் கூட. கபிலன் வெறித்து பார்த்த இடத்தை பியா பார்த்தாள். ஆனால் எதையும் பார்க்காமல் அமைதியாக கபிலனின் பின்னால் சென்றாள். ஒரு வாரம் கழித்து
கபிலன் சில புதர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தான். மறைந்திருந்தபோது தனக்கு சற்று தொலைவில் நின்றிருந்து அந்த பெரிய பழைய மரத்தை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் எட்டிப் பார்த்தான். அந்த பெரிய மரத்தின் முன் கபிலன் ஒரு சிறிய எருமை போல இருந்தான். அந்த மரம் பழையதாகவும் காய்ந்து போனதாகவும் இருந்தது. அதன் கிளைகளில் ஒரு இலை கூட இல்லை. ஆனால் காலியான பழுப்பு நிற கிளைகளுக்கு மத்தியில் மேல் வலது மூலையில் பச்சை நிறத்தில் ஒரு கிளை இருந்தது. அந்த பச்சை கிளையின் மேல் செங்குத்தாக 3 வட்ட வடிவ சிவப்பு நிற பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பழையதாக தோன்றும் மரத்தடியிலிருந்து ஒரு பெரிய அளவிலான மானா தொடர்ந்து வெளியேறி சிவப்பு பழங்களுக்குள் நேரடியாகச் சென்று கொண்டிருந்தது. மரத்தை எட்டிப் பார்த்தபோது மரக்கிளைகள் கூழாங்கற்களுடன் விளையாடி நடனமாடியதால் கபிலன் முகம் சுளித்தார். மேலும் மரத்தின் அடிப்பகுதியின் மையத்தில் ஒரு பெரிய தவழும் முகம் இருந்தது. வரைபடத்தில் இருந்து மிகப்பெரிய தங்க சிலுவை அடையாளத்தை பின்தொடர்ந்த பிறகு கபிலன் இந்த இடத்தில் தோன்றினார். ஆனால் ஒரு தவழும் தோற்றமுடைய உயிருள்ள மரத்தை பார்ப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மரத்தின் பச்சை கிளையின் மேல் தொங்கும் சிவப்பு பழங்களை பார்த்த கபிலன் வரைபடத்தில் மிகப்பெரிய தங்கச் சிலுவை அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ள மரம் இதுதான் என்பதில் 100% உறுதியாக இருந்தான். அவருக்கு பின்னால் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்த பியா தீவிரமான தொனியில் பேசினார். சரி, என்ன செய்யப் போற? கபிலன் மீண்டும் ஒரு முறை மரத்தை பார்த்தான். அவன் முகச்சுளிப்பு அதிகரித்தது. மரம் உயிருடன் இருக்கிறது. அதன் பிரமாண்டமான தோற்றத்தை பார்த்து நாம் அதை தோற்கடிக்க முடியுமா அல்லது அதிலிருந்து பழங்களை பறிக்க முடியுமா என்று நினைக்கிறீர்களா? பியா அவசரமாக தன் சிறிய தலையை ஆட்டினாள். என்னால் முடியாது. நான் பறக்க முடியும் என்பதால் பழங்களை பறிக்க முயற்சித்திருக்கலாம். ஆனால் அங்கே அதிகமான கிளைகள் இருப்பதாலும் அவை உயிருடன் இருப்பதாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. பியாவும் கபிலனும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த பெரிய மரம் திடீரென்று எரிச்சலுடன் பேசியது. மரம் பேசியபோது அதன் 2 வெற்றுக் கண்களும் சந்திரனைப் போல வளைந்தன. மரத்தின் அடிப்பகுதியின் மையத்தில் இருந்த துளை மேலும் கீழும் நகர்ந்தது. தேய்போடி பயலே, எவ்வளவு நேரம் என்னை பார்த்துக் கொண்டிருப்பாய்? கபிலன் அந்த உரத்த குரலை கேட்டு பயந்து பின் வாங்கினான். மரத்தின் குரலை கேட்டு பியாவும் கண்களை விரித்தாள். மரத்தின் குழிவான கண்கள் கபிலனை நேரடியாக பார்த்தபோது சில கூழாங்கற்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த மரக்கிளைகள் அசைவதை நிறுத்தின. கபிலனை பார்த்த பிறகு மரத்தாலான அந்த மர முகம் திடீரென்று ஒரு பெருமூச்சு வெளிப்பாட்டை உருவாக்கியது. மீண்டும் அதன் வாயிலிருந்து ஒரு கோபமான குரல் வெளிப்பட்டது. நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? உனக்கு முன் வந்த கடைசி 2 பேரும் உன்னை விட பலவீனமானவர்கள். கடந்த முறை வந்தவர்களும் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். மாஸ்டர் சென்ற பிறகு உலக மேதைகளை உருவாக்குவதை நிறுத்திவிட்டதா? மேலும் உங்களைப் போன்ற பலவீனமான எறும்புகள் இந்த மாடியில் எப்படி உயிர் பிழைத்தன? மரத்தின் கரகரப்பான குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அது பேசியது. அதிர்ச்சியுடன் மரத்தை பார்த்துக் கொண்டிருந்த கபிலனை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியது. ஒரு நிமிடத்திற்குள் கபிலன் மீண்டும் சுயநினைவுக்கு வந்து மரத்தை எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டே எழுந்து நின்றான். ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு கபிலன் மெதுவாக அடியெடுத்து வைத்து மரத்தை நெருங்கினான். நீங்க யார்? எப்படி உங்களால பேச முடியுது? கபிலனின் கேள்வியை கேட்டதும் அந்த மரம் ஆர்வத்தை இழந்தது போல் தோன்றியது. அது நிறைய நபர்களை பார்த்திருந்தது. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அது விரும்பவில்லை. நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. பையா, நீ என்னை கண்டுபிடித்து விட்டதால் நீ போக முடியாது. என் விசாரணையை முடிக்கும் வரை போக முடியாது. மரம் சோதனையைப் பற்றி பேசிய தருணத்தில் மெல்லிய காற்றிலிருந்து ஒரு வெளிப்படையான மெல்லிய கவசம் உருவானது. அந்த கேடயம் உடனடியாக கபிலனை சுற்றி வளைத்தது. கேடயத்தை பார்த்ததும் கபிலனின் இதயம் ஒரு நொடி நடுங்கியது. அவசரமாக தனது முஷ்டியில் மானாவை சேகரித்து கேடயத்தை நோக்கி குத்தினான். ஆனால் பின்வாங்கிய சக்தி தனது குத்தை பின்னோக்கி எறிந்தது. பியா நிலைமையைக் கண்டு உடனடியாக கபிலனை நோக்கி பறந்தார்.
ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவள் கேடயத்தை தொட்டவுடன் அவளுடைய உடல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கேடயத்துக்குள் புகுந்து வெளியே வந்தாள். அவள் கபிலனை பார்த்து அவசரமாக அவன் தலையின் மேல் அமர்ந்து கவலையுடன் பேசினாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? கபிலன் மரத்தை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தான். இப்போதுதான் அந்த மரம் ஒரு சோதனையைப் பற்றி ஏதோ சொன்னது. அது அவர்களைக் கொல்லப் போவதில்லை என்று அர்த்தம்.